இயேசு கானா ஊருக்கு சென்றார். ஒரு அரச ஊழியன் வந்து இயேசுவின் பாதத்தில் கெண்டனிட்டான். இயேசு அவனை பார்த்து, நீ யார், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அந்த ஊழியன் அழுது கொண்டிருக்கும் போது இயேசு தங்கியிருந்த வீட்டஜமான் இயேசுவிடம், இந்த ஆள் ஏரோதின் ஊழியன், இவனை அதிகம் நம்ப வேண்டாம் என்று மெல்ல சொன்னான். இயேசு மீண்டும் அவனை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் சொல் என்றார். அந்த ஊழியன் இயேசுவை பார்த்து, சுவாமி, நீர் திரும்பி வந்திருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். கடவுளுக்காக காத்திருப்பது போல் உமக்காக நான் காத்திருந்தேன். உடனே நீர் கப்பர்நாமுக்கு வர வேண்டும். என் மகன் நோயினால் எவ்வளவு பாதித்திருக்கிறான் என்றால் அவன் வாழும் மணிக்கணக்கு எண்ணப்பட்டு விட்டது. சீடனாகிய யோவானை நான் கண்டேன். நீர் இங்கே வருவதாக அவர் சொன்னார். தாமதமாகி விடாதபடிக்கு தயவு செய்து உடனே வாரும் என்று அழைத்தான். இயேசு அவனை பார்த்து, என்ன, இஸ்ராயேலின் புனிதரான ஸ்நாபக யோவானை துன்புறுத்துகிறவரின் ஊழியனாகிய நீ என் மேல் விசுவாசம் கொள்ள முடியுமா? மெசையாவின் முன்னோடியானவரை விசுவசிக்காத நீ மெசையாவை எப்படி விசுவசிக்க முடியும் என்று கேட்டார். அந்த ஊழியன் இயேசுவை பார்த்து, சுவாமி, அது உண்மைதான். எங்களிடம் அவிசுவாசமும் குரூரமும் உள்ளது. ஆயினும் ஒரு தகப்பன் மேல் இரக்கமாயிரும். எனக்கு சூசாவை தெரியும், ஜோகன்னாவையும் பார்த்திருக்கிறேன். அவளது புதுமைக்கு முன்னும் அதற்கு பின்னும் அவளை பார்த்திருக்கிறேன். அதனால் நானும் உம்மை விசுவசித்தேன் என்றான். இயேசு அவனை பார்த்து, அப்படி சொல். நீங்கள் அடையாளங்களையும் புதுமைகளையும் கண்டாலன்றி விசுவசிக்காத கெட்ட சந்ததியாக இருக்கிறீர்கள். ஒரு புதுமையை அடைந்து கொள்வதற்கு அடிப்படையான பண்பு உன்னிடம் இல்லை என்றார். அந்த ஊழியன் இயேசுவை பார்த்து, சுவாமி, அது உண்மை, இவை எல்லாமே உண்மை. ஆயினும் நீரே பாரும், இப்போது நான் உம்மை விசுவசிக்கிறேன்.